ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விர்ச்சுவல் ஸ்கிரிப்ட்டு ஹேக்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா விர்ச்சுவல் V2ன்னு இருக்கலாம், இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஆனால் இப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது சில நேரத்துக்கு டன்னு மட்டும் தான் கேட்கும், இன்ஸ்டால்டு ஆகாது, நாட் இன்ஸ்டால்டு இருக்கும். அப்போ போல் என்னென்னா ப்ளே ஸ்டோரில் போய் இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ப்ளே ஸ்டோரில் போய் டச் பண்ணி இந்த இதை டச் பண்ணுங்கள், இந்த லோகோவை பி இருக்கலாம், அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ப்ராடக்ட் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த செட்டிங் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஆனில் இருக்கும், இந்த ரெண்டும் ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்படி கொடுத்து எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டு ஓகே, இன்னுமே நம்மளுக்கு இது தேவையில்லை. இப்போ நம்ம விர்ச்சுவல் V2 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தது சுரேஷ் கான்ஃபரன்ஸ் கேம் கார்டுன்னு இருக்கலாம், அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த இருக்கலாம், இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் எதுவுமே கொடுக்காத, டன் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் குளோபல் ஃப்ரீ ஃபயர், இந்த ஃப்ரீ ஃபயர் இருக்குது, இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு டன் மட்டும் கொடுங்க, ஓப்பன் கொடுத்துறாங்க. ஓகேவா? அதுக்கு கீழே இந்த 2 ஃபைல் நம்ம ஸ்கிரிப்ட்டு இதான் டெய்லி அப்டேட்டு. இந்த ஸ்கிரிப்ட் வரும், அந்த பாஸ்வேர்டு நான் யூடியூப் சேனலில் போடுவேன். அந்த பாஸ்வேர்டை பார்த்து இந்த ஸ்கிரிப்ட் இதுதான், ஒன்று ட்ராக் ஹெட்சாட்டு, ஒன்று மேஜிக் புல்லட்டு. இதுதான் நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே போய் போட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். அப்படி மினிமைசேஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா தள்ளி விட்ருங்க. ஓகே, இப்போ இந்த வந்துருச்சா? இந்த ஃபைலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்காண்டி. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்குள்ளேயே இப்போ இந்த ஜிபிஎஸ்ன்னு இருக்கலாம், இதுக்குள்ளே போங்க. டச் பண்ணி அளவு கொடுங்க, பர்மிஷன் கேட்டால் அளவு கொடுங்க. ஸ்டார்ட்டு அளவு கொடுத்துட்டு எனேபிள் கொடுங்க. கொடுத்துட்டு அளவு கொடுத்துருங்க, மேலே இதை அளவு கொடுத்துருங்க, ஆன் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஆன் பண்ணி விட்டு பேக் பட்டனை பிடிச்சிங்க, டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இன்ஸ்டாகிராமை அழுத்தி பிடிச்சோன்னா டிலீட் கேட்கும். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப் இருந்ததுன்னா அதை அழுத்தி பிடிச்சி டிலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? டிலீட் பண்ணிட்டு இப்போ கீழே பாருங்கள், ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இப்போ ஃப்ரீ ஃபயர் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் சுரேஷ் கான்ஃபரன்ஸ்னு ஒரு ஃபைல் உண்டு, இந்த இருக்கலாம், இந்த பாருங்கள், இந்த ஃபைலை டச் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு க்ளோன்னு கொடுத்துருங்க. கீழே பச்சை கலர் இருக்கலாம், இந்த இருக்கலாம், இதை கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்களா? இப்போ என்னென்னா மேலே பாருங்கள், இதில் ரெட் கலரில் காட்டுதா, பர்மிஷன் நாட் எனேபிள்னு இருக்கா, அந்த ரெட் கலர். அது சைடில் இந்த குட்டியாக ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்களா, அந்த பேட்டரி பாருங்கள், இந்த இருக்கலாம், இதை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டு ஓகே, அவ்வளோதான். இப்போ பேக் பட்டனை பிடிச்சி அமைக்கிட்டு இப்போ சுரேஷ் கான்ஃபரன்ஸ் இந்த ஃபைல் இருக்கலாம், இந்த ஃபைலை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு டிஃபால்ட் டச் பண்ணுங்கள், இந்த இருக்கலாம், டிஃபால்ட் டச் பண்ணி ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஸ்கிப்பு அப்புறம் ஸ்க்ரீன் பெர்மிஷன் கொடுங்க. இப்போ இப்படி ஸ்க்ரீன் பெர்மிஷன் கேட்டுச்சுன்னா நம்ம சுரேஷ் கான்ஃபரன்ஸ் ஃபைல் இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்கா, இதை டச் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. ஃபிங்கர் கொடுத்து ஆன் பண்ணிவிடுங்க. இந்த இருக்கலாம், இதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ விர்ச்சுவல் ஜீப் ஸ்பேஸ்னு ஒரு இது இருக்குங்க, அதையும் ஆன் பண்ணணும், அளவு கொடுக்கணும், பர்மிஷனு. அதை பாருங்கள், அது ஜி வரிசையில் இருக்கும், இந்த இருக்கா பார்த்தீங்களா,
இந்த இருக்கா, இதையும் அதேமாதிரி ஆன் பண்ணிடுங்க. அலோவ் கொடுங்க. பர்மிஷன் கேட்டால் எல்லாம் கொடுத்து அலோவ் கொடுத்துருங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்னென்னா ரீஸ்டார்ட் நவ் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டு எஸ்ஸு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சுரேஷ் கான்ஃபரன்ஸ் ஃபைல் இருக்கலாம் கேம், அந்த இதை டச் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட்னு இருக்கும், அதை ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லோகோ தெரியுதா, அந்த லோகோ வந்துடும். ஸ்டார்ட் பண்ணோடனே அலோவ் கொடுத்தீங்கன்னா லோகோ வந்துடும். பர்மிஷன் இல்லை, லோகோ வந்தோடனே இப்போ ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணிட்டு இதை பண்ணதுக்கு முன்னாடி டிஎன்எஸ் வந்து நான் ஆன் பண்ணியே வச்சுருக்கனால இப்போ வந்து உள்ளே போகாது. ஏன்னா டிஎன்எஸ் ஆனில் இருக்கனால ஃபஸ்ட்டு இது வந்து உள்ளே போகாது. இப்போ என்னென்னா இதை தள்ளி விட்ருங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்ருங்க. இதை நான் சொல்ல மாட்டேன். தள்ளி விட்டு செட்டிங் போங்க. செட்டிங்கில் போய்ட்டு சர்ச் பாரில் டிஎன்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்எஸ் டைப் பண்ணி இந்த கீழே பாருங்கள் ப்ரைவேட் டிஎன்எஸ் இருக்கா, அதில் போய்ட்டு நான் டிஎன்எஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கனால ஃபஸ்ட்டு லோட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மேலே இருக்கலாம், இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டு அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா ஃபஸ்ட் அதே மாதிரி ஜிபிஎஸ்சில் போங்க. ஜிபிஎஸ்சில் போய்ட்டு ஃப்ரீ ஃபயரு சுரேஷ் கான்ஃபரன்ஸ் ஃபைலை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் நடு சென்டரை பிடிச்சி அமைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட். ஓகேவா? ஸ்டார்ட் வந்துச்சு. இப்போ ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ லோட் ஆகும். ஏன்னா டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிக்கோமா, அந்த ஃபஸ்ட்டு டவுன்லோடு மட்டும் டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு கெஸ்ட்டு ஃபேஸ்புக்கு ஜிமெயில்னு வருமா, அப்போ வரும்போது ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? இப்போ போல் நீங்கள் என்ன செய்யணும்னா டிஎன்எஸ் ஆன் பண்ணணும். நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பாருங்கள், செட்டிங்கில் போய் இந்த இருக்கலாம் ப்ரைவேட் டிஎன்எஸ், இதை டச் பண்ணி மூணாவதாக இருக்கலாம் டிஎன்எஸ் கார்ட்ஸ் நேம்னு கொடுக்கலாம், அதை டச் பண்ணி இந்த டிஎன்எஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இனிமேல் இந்த டிஎன்எஸ் தேவையில்ல, அது ஆன்லேயே நீங்கள் எப்போதும் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு இப்போ என்னென்னா நீங்கள் இந்த சுரேஷ் கான்ஃபரன்ஸ் லோகோ இருக்கலாம், அந்த லோகோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர், இதில் வந்து ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். மேலே ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணிட்டு டாட் இருக்குது பாருங்கள், புள்ளி நான் டச் பண்ண இடத்துல பாருங்கள், அதில் ஃபைல் மாதிரி இருக்கும். ஃபைலை நீங்கள் இப்போ தான் அந்த ஃபைலை அட்டாச் பண்ண போகிறீங்க. ஒரு 3 ஃபைல் சொன்னோம்னா
அது டவுன்லோடில் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் டவுன்லோட் டச் பண்ணி SGVIP ஸ்கிரிப்ட் இருக்கலாம் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இதில் 2 ஃபைல் கட்டுறோம். நம்ம இப்போ மேஜிக் லூப் தான் போட போகிறோம், இல்லை ஹெட்சாட் போட போகிறோம். போட்டு இந்த எக்ஸட்னு இருக்காச்சுல TXT அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா சர்ச் கான்ஃபரன்ஸ் V3 இருக்கலாம், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா? ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேலே லோடாதா, இந்த லோடாக பாருங்க. அது வர வெயிட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் டிக் மார்க் இருக்கலாம், இந்த 3 கோடு மார்க், அது கீழே எக்ஸெப்ட் இருக்குது. மேலே டாப்பில் எக்ஸெப்ட் இருக்கா, செலக்ட் ப்ராசஸ் எக்ஸெப்ட் இருக்கலாம், அதை எக்ஸெப்ட் பண்ணலாம். இந்த லோகோ தேவையில்லைனால நம்ம வெளியில் போகிறோன்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான். வெளியில் போட்டோமா? இப்போ கெஸ்டடியில் பண்ணலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு கெஸ்டடியில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகே பேன் ஆகும்னா யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரிஜினலில் போட்டு எட்டாளல் ஐடியில் போட்டாலும் நீங்கள் எட்டாளல் அப்போ எப்படியும் 2 மணி நேரம் ஆயிரும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு கெஸ்டையில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆகாத மாதிரி இருந்தால் எட்டாளல் ஐடி போட்டு ரேங்க் புஷ் பண்ணுங்கள். ஆனால் ஒரிஜினலில் போடாங்க. இந்த ஹேக் எப்படின்னா நம்ம எட்டாளல் ஐடி போட்டு ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஐடி கண்டிப்பாக பேன் ஆகும். அதனால் இந்த ஐடியை பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கெஸ்டைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன DNS ஆன் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்போ மாதிரி நம்ம விளாண்டுக்குவோம். பாஸ்வேர்டு கொடுங்க. இப்போ முதல் ரவுண்டு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவேன். அது அப்புறம் resources here. பிடிச்சி வெளில வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மாதிரி விளாடலாம், நீங்கள் எத்தனை மேட்ச்னாலும் போடலாம். போட்டுட்டு வெளியில் தான் சொல்ல முடியும். பேக் வந்துடுங்க. பேக் வரீங்க, போய் அடிச்சு வெளில வரீங்க. விளாண்டுட்டு போதும் அப்படின்னு தோணும்போது நீங்கள் என்னென்னா செட்டிங்கை பிடிச்சி டச் பண்ணிட்டு லாக் அவுட் கொடுத்துருங்க. ஏன்னா அடுத்து நம்ம உள்ளே போகும்போது நம்ம செட்டிங்லாம் வச்சுட்டு தான் உள்ளே போகணும். சப்போஸ் நம்ம லாக் அவுட் கொடுக்காமல் உள்ளே போயிட்டோம்னா அந்த ஐடி கன்ஃபார்மாக ஃபேன் ஆயிரும். ஏன்னா ஒரு வாட்டி உள்ளே நம்ம ஹேக் போடாமல் அந்த சிப்பு இந்த ஸ்கிரிப்ட் போடாமல் உள்ளே போனால் ஐடி பேன் ஆயிரும். அதையும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம லாக் அவுட் கொடுத்தோம், விளாண்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது தள்ளி விட்ருங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு இந்த ஜி ஸ்பேஸ்ன்னு இருக்கலாம், அதை அழுத்தி பிடிச்சி இந்த யாரோ மார்க் இருக்கலாம், இந்த லோகோ மாதிரி ஐகான், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த போஸ்ட் ஆப் கொடுத்துச்சுங்க. இதை டச் பண்ணி போஸ்ட் ஆப் ஓகே, அவ்வளோதான். இதை கொடுத்துட்டா நீங்கள் எப்போ மாதிரி இருக்கலாம். ஐடி பேன் ஆகாமல் இருக்கும். ஒரு 90% பேன் ஆகாது. 10% நீங்கள் அடிக்கிற பொறுத்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு 20 மேட்ச் 30 மேட்ச் இல்லை போயாவே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் எனக்கு போதும் அப்படின்னு போகும்போது கர்ண ரிப்போர்ட்டை பார்ப்பானோ, அதில் ஒரு வேளை உங்களுக்கு பேனாக வாய்ப்பு இருக்குது. அதான் கெஸ்டைடி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அன்லிமிட்டடாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம் ஒரு வாட்டிக்கு ஐடி உள்ளே போட்டிங்கன்னா. இப்போ மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணது எப்படின்னு நாங்கள் சொல்லுவேன் பாருங்கள்.
ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னாலும் யூஸ் பண்ணிட்டு இப்போ கேம் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுரேஷ் கான்ஃபிடன்ட் ஃபைலு, அதுக்கப்புறம் கீழே ஸ்டார்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் டச் பண்ணினா இப்போ குளோபல் ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்களா? இப்போ என்னென்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேரக்கூடாது, நம்ம மேலே கேக்க செட் பண்ணி உள்ள போகணும். இப்போ சுரேஷ் கான்ஃபிடன்ட் ஃபைலு, அதனால தான் உங்களை லாக் அவுட் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம உள்ளே போட்டோம்னா பேன் ஆயிரும் ஐடி. அதனால் லாக் அவுட் கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி அந்த லோகோ டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதெல்லாம் ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்களா? இப்போ மற்றபடி வேறு எந்த செட்டிங்கும் கிடையாது. இந்த அப்போ சொன்ன அந்த செட்டிங் எதுவுமே கிடையாது. ப்ளே பட்டனை டேரெக்டாக அமுக்குறீங்க, டச் பண்ணுவீங்க. சைடில் ரைட் சைடு ஓரமாக மேலே பாருங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை மட்டும் 3 டாட் டச் பண்ணி ஃபைலை மட்டும் போடுறீங்க, எக்ஸெப்ட் கொடுக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபைல் இப்போ ஓகே டச் பண்ணுங்க. ஓகே, காப்பி பக்கத்தில் இருக்கலாம், அதை ஓகே பண்ணுங்க. நம்ம லெஃப்ட் சைடு ஓரமாக இருக்கலாம், டச் பாக்ஸ் பக்கத்தில் இப்போ கேம் செட் ஆகிட்டு இந்த மாதிரி விளாடலாம். அதே மாதிரி உள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போய் அடிச்சு மறுபடியும் நீங்கள் எத்தனை மேட்ச்லாம் அப்படி கண்டினியூவாக நீங்கள் விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். அது வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைன் போதும் ஆன்லைன் போகும்போது செட்டிங் ஆன் பண்ணி லாக் அவுட் கொடுத்துட்டு தள்ளி விட்ருங்க. எல்லாத்தையுமே தள்ளி விட்ருங்க. லாக் அவுட் கொடுத்துட்டு தள்ளி விட்டு இப்போ ஜி ஸ்பேஸ் இருக்கலாம், இதை மெயினாக மறந்துடாங்க. இதை அழுத்தி பிடிச்சி ஸ்டாப் கொடுத்துருங்க, 4 ஸ்டாப். ஓகே, அவ்வளோதான். இது தான் இந்த ஸ்கிரிப்ட். தான் இதை மட்டும் நாங்கள் அப்டேட்டு வரும், டெய்லி அப்டேட் நாங்கள் கொடுப்போம். அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. அந்த ஃபைலை டெலீட் பண்ணிங்க, ஓல்டு ஃபைலை டெலீட் பண்ணிட்டு அந்த ஃபைல் நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுங்க அந்த ஃபோல்டரை டச் பண்ணி அதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.